அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அப்துல் அசீஸ் வாஹிதி வந்திருக்கிறேன். மக்களை எப்படி இருக்கிறீங்க? ஒரு சிறிய தகவலுக்காக நான் உங்களை சந்திக்கிறேன். இன்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணம் சென்ற அந்த புனிதமிகு மேராஜினுடைய இரவு, அதாவது ரஜபு பிறை 27, இந்த நாள்ல செய்யக்கூடிய நல் காரியங்கள் குறித்து ஒரு பதிவை நான் போட்டிருக்கிறேன். அதை விளக்குறதுக்காக இந்த செய்திக்கு வர்றேன். மேராஜினுடைய இரவில் நோன்பு வைக்கலாமா கூடாதா? வைக்கலாம். அதற்கு என்ன ஆதாரம்? 2 ஹதீஸ்கள் ஆதாரம். அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال من صام يوم 27 من رجب كتب الله له صيام 60 شهرا. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சத்தியமிட்டு கூறுகிறார்கள். ரஜபு மாதத்தினுடைய 27வது நாளில் எவர் ஒருவர் அந்த பகலில் நோன்பு நோக்கிறாரோ அவருக்கு 60 மாதங்கள் நோன்பு நோற்ற நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தம்முடைய அதுக்கார் அப்படிங்கிற நூல்ல பதிவு செய்யறாங்க. அத்தர்கீப் வ தர்ஹீப் அப்படிங்கிற ஒரு நூலையும் பதிவு செய்யப்படுகின்றது. மற்றும் ஒரு ஹதீஸ், அது சற்று பெரிய ஹதீஸ் அப்படிங்கிறதுனால தமிழ்ல நான் சுட்டி காட்டுகிறேன். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது மர்ஃபு, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு அது நிப்பாட்டி இருக்குது. அதுக்கு மேல அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா என்கின்ற தகவல் அதுல இல்லை. இது பைஹக்கியில பதிவு செய்யப்படுகின்றது, ஷோபல் ஈமான்லையும் பதிவு செய்யப்படுகின்றது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ரஜபு மாதத்துல ஒரு நாள் இருக்குது. அந்த நாளில் நல்லமல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு 100 ஆண்டுகள் நற்கர்மங்கள் செய்த நன்மை கிடைக்கும் என்று நமக்கு கூறப்படுகின்றது. அது வேறு எந்த நாளும் அல்ல, ரஜபினுடைய 27வது நாள் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறிவிட்டு அந்த நாளில் 12 ரக்காத்துகள் நஃபில் தொழுக வேண்டும். ஒவ்வொரு 2 ரக்காத்திற்கும் இடையில் சலாம் கொடுத்த பிறகு சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர் என்பதாக அந்த அல்லாஹ்வை புகழ்வதும், அடுத்ததாக இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலியல் அலீம் என்கின்ற ஒரு சிறிய இஸ்திக்ஃபாரையும், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதுனா நபியனா மௌலானா முஹம்மது வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மைன் என்கின்ற ஒரு சிறிய அளவிலான ஒரு ஸலவாத்தையும் ஒவ்வொன்றையும் 100 முறை ஓதிக்கொள்ள வேண்டும் என்பதாகவும், அவ்வாறு 12 ரக்காத்துகளையும் பூர்த்தி செய்து விட்டு 6 சலாமுடன் பூர்த்தி செஞ்சிடணும். 2 ரக்காத் தொழணும், இந்த 3ஐயும் 100 முறை ஓதணும். 2 ரக்காத் தொழணும், இந்த 3ஐயும் 100 முறை ஓத வேண்டும். 2 ரக்காத் தொழணும், இந்த 3ஐயும் 100 முறை ஓதிவிட்டு நீங்கள் என்னவெல்லாம் கேட்கின்றீர்களோ அத்தனை பிரார்த்தனைகளும் அங்கீகரிக்கப்படும் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் நமக்கு காண கிடைக்கின்றது. ஆகவே மேராஜினுடைய இரவில் நின்று வணங்குவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. மேராஜினுடைய பகலில் நோன்பு நோற்பது அனுமதிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் ஒண்ணே ஒண்ணு, யார் மேலையும் இதை திணிக்கக்கூடாது, வைக்கக்கூடாது. இது பிதஅத்து, இப்படி செஞ்சுட்டா அல்லாஹ் தண்டிச்சிருவான், நரகத்துல போட்டுருவான் அப்படிங்கிறது யாரையும் அமல்களின் மூலமாக பயங்காட்டவும் கூடாது. ஏனென்றால் நோன்பே வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா அது ஒரு சில நாட்கள் இருக்கு. என்ன நாட்கள்னாக்கா 2 பெருநாள் தொழுகை, பக்ரீத் அண்ட் நோன்பு பெருநாள். அடுத்ததாக அறுக்கக்கூடிய ஹஜ் பெருநாளுடைய நாளுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த 3 நாட்கள். அடுத்ததாக நோன்பு பெருநாளைக்காக பிறை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷக்குடைய நாள் இருக்கு இல்லையா, சந்தேகத்திற்குரிய ஒரு நாள் இருக்கு இல்லையா, அந்த நாளையும் நோன்பு வைக்க கூடாது. ஓகே, 1. நோன்பு வச்சு ஆகணும் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் எதுனாக்கா ரமலானுடைய மாதம். இந்த நாள்ல நீங்க கண்டிப்பா நோன்பு வச்சு ஆகணும் அப்படின்றதான். ஏனைய நாட்களில் நோன்பு வைக்காதே என்று யாரையும் தடுக்கக்கூடாது. நோன்பு வச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. நோன்பு வைக்கிறவங்கள இது பிதஅத்து, இல்லை நீலாம் நோன்பு வச்சா நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு சொல்லக்கூடாது. நோன்பு வைக்காதவங்கள என்னப்பா இந்த அளவு கூட உனக்கு ஈமான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள குறையும் பேச தேவையில்லை. விருப்பம் உள்ளவங்க விருப்பப்படக்கூடிய நோன்புகளை தாராளமாக வைத்துக் கொள்ளலாம். தடை செய்யப்பட்ட நாட்களில் மட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். கட்டாயமாக்கப்பட்ட நாளில் நோன்பு வைக்க வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும். மற்ற ஏனைய நாட்களில் அவர்களுடைய விருப்பம் குறித்து, அவர்களுடைய உடல்நிலைக்கு தோது குறித்து, அவர்களுடைய ஈமானுடைய சம்பந்தப்பட்டது குறித்து, அவர்களுடைய ஆர்வம் குறித்து, அவர்களுடைய நன்மையின் பக்கம் தூண்டுதல் குறித்து தாராளமாக நோன்பை வைத்துக் கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இஷாக்கு டைம் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை.